சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். ரகசியத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல், இந்த ரகசியத்தை உன்னிடமிருந்து மறைத்தவர்களை நீ வெளியே அனுப்ப வேண்டும் என்பதையும் உனக்கு நீ சொல்லிவிட இந்த அப்பா நான் வந்திருக்கின்றேன். நம்மை சுற்றி என்று தெரியாமல் என் குழந்தை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் உனக்கு சரியாக நான் கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையானது இந்த அப்பாவின் அருளோடு உனக்கு பல உண்மைகளை நடத்தி கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உன் அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உன் சாயப்பா உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக முதலில் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை உன் அப்பா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி தெரியாத விஷயம் என்று எதுவும் இல்லை என்று என் குழந்தை நீ சொல்வாய். அதனால் நான் சொன்ன பிறகு அதை நீ நம்புவாய் அல்லவா? உன் சாயப்பா அந்த விஷயத்தை சொன்ன பிறகு உன்னிடம் மறைத்த இவர்களை பற்றியும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? நிச்சயமாக நான் சொல்லும் பொழுதே அதனை நீ புரிந்து கொள்வாய். இவர்கள் உன்னிடம் நீ மறைப்பதற்கான காரணத்தையும் நீயே தெரிந்து கொள்வாய். இல்லாமல் நடப்பதில்லை, காரணமில்லாமல் எதுவும் உன்னை காயப்படுத்துவதும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நினைத்து இனியும் வருந்த தேவையில்லை. ஏனென்றால் எல்லாமே இந்த விஷயத்தினால் உனக்கு நடந்து முடிந்து விட்டது. இனிமேலும் அதை நினைத்து நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேலும் அதை நினைத்து நீ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அடுத்தது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த சாயப்பா உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்திட வேண்டிய காலகட்டம். உண்மையை உனக்கு நான் உடைத்துச் சொல்ல வேண்டும். இல்லாது போனால் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதுமே வருந்திக் கொண்டு இருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரங்கள் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த தருணம் உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாகவே என்னவென்று சொல்லித்தரும். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை இனியும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்காக நான் உன் முன்னால் வந்து தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ இன்றே தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வருவதை நீ எப்பொழுதுமே கண்டு கொள்வாய். வெற்றி என்றால் என்ன நினைக்கிறாய்? நாம் ஆசைப்பட்டது, நாம் விரும்பியது எல்லாம் நமக்கு கிடைப்பது மட்டுமே வெற்றி கிடையாது. துரோகங்களை நமக்கு தருகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாம் இவர்களை அடையாளம் காண்பதும் நமக்கான வெற்றிதான் என்பதனை மறந்து விடாதே. இவர்களை அடையாளம் கண்டு கொள்ள நிச்சயமாக நீ தயாராக இருக்கிறாய் என்றால் அதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றிதான் என்பதனை நீ மறந்து விடாதே. சூழ்நிலைகளை எல்லாமோ நான் உனக்கு சரிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எல்லாவற்றிலும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பா இருக்கும் நேரம் உனக்கு பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த சாயப்பா உன்னை தொடரும் காலம் உனக்கு அத்தனையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னால் நடத்தப்படாமல் போயிருக்கிறது. நீ நினைத்து முயற்சிகளை செய்து பாதியிலேயே அதை நீ விட்டிருக்கிறாய். அப்படியானால் இதற்கு எல்லாம் ஏதோ ஒரு விஷயம்தான் இங்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம்தான் உன்னை அதிகமாக பாதித்திருக்கிறது. அப்படி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையெல்லாம் உனக்கு சொல்லாமல் சிலர் மறைத்திருக்கிறார்கள். அதாவது இதுதான் காரணம், இதனால்தான் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்து சிலர் உன்னிடத்தில் இதை சொல்லாமல் மறைக்கிறார்கள் என்று உன் அப்பா சொல்கிறேன். இது தெரிந்திருந்தால் நீ என்றோ இந்த செயலை ஒன்று செய்யாமல் விட்டிருப்பாய், அல்லது நீ செய்வதை முழுமையாக செய்திருப்பாய். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒன்றை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக அதை நீ கடந்து வந்திருப்பாய். ஆனால் உன்னை அதை செய்யவும் விடாமல் அதை கடக்கவும் விடாமல் இவர்கள் உன்னை அதிக அளவில் மனவேதனைப்படும்படியான பல செயல்களை உனக்கு செய்து இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையும் மாறும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதுதானே உண்மை. அப்பா இதைத்தானே எப்பொழுதும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவர்கள் எல்லோருமே இதை தாண்டி உனக்கு செய்த ஒரு துரோகம்தான் இன்று இந்த அப்பா உன்னிடத்தில் பேச வைத்திருக்கிறது.
இதையும் தாண்டி இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதம்தான் இந்த அப்பா இன்று உன் முன்னால் நிற்க வைத்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்பொழுது உனக்கு என்னானாலும் நல்லது நடக்கும் என்பதனை நான் சொல்லி இருக்கின்றேன். அப்பா உடன் இருக்கும்போது எப்பொழுதுமே நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்றோ உணர்ந்திருக்க வேண்டும். அதை நீ உணர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். அதை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்திருக்கிறாய். ஆனால் இதற்கு எல்லாம் என்ன காரணமோ அந்த காரணத்தை உன்னிடத்தில் மறைக்கும்படியான சில மனிதர்களோடு தான் நீ பழகி கொண்டும் இருந்திருந்தாய். என் அன்பு குழந்தையே, அப்பா இதையெல்லாம் இப்பொழுது உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால் நீ என் குழந்தை அல்லவா? நீ இந்த தவறை தெரிந்து செய்கிறாயா, தெரியாமல் செய்கிறாயா என்பதனை அறியாமல் நான் உனக்கு எந்த வகையிலும் தண்டனைகளை கொடுக்க முடியாது. எந்த வகையிலும் உன்னை சுற்றி வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்க முடியாது. அதனால் இந்த நேரம் உன் அப்பா நான் சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறது. அதை நான் உனக்கு தெளிவுபடுத்த நினைத்துவிட்ட பிறகு இனி எப்பொழுதும் இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு நான் சரியாக கொடுப்பதை நல்லபடியாக எப்பொழுதும் நடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லை என்றும் தெளிவில்லை என்றும் நாம் சொல்லி சொல்லி அழுது புலம்பிய நாட்கள் உனக்கு நினைவில் இருக்கிறதா? ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து என் குழந்தை நீ பதறியது எல்லாம் உனக்கு நினைவில் இருக்கிறதா? இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காமல், இதையெல்லாம் யோசித்து நீ எப்பொழுதும் வருத்தம் அடையாமல், உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை முன் நின்று நீ என்ன தேவையோ அதனை பெற்றுக்கொள்ள தயங்காமல் வர வேண்டும். சொல்வது உன் அப்பா. அதனால் என்னுடைய வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையென்றால் ஒரு நொடி பொழுதும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீ கேட்க வேண்டாம். அதில் எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஏனென்றால் என் மீது உண்மையான அன்பு கொண்ட குழந்தைகளுக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளைத்தான் என்னவென்று உணர்ந்து கொண்ட குழந்தைகளால் மட்டுமே இதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் என்னவென்று கட்டாயமாக இவர்களால் புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு இந்த அப்பாவுடன் வரக்கூடிய இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு கிடைக்கும் இந்த ஆச்சரியங்களை, அதிசயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பா சொல்லும் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை உனக்கு தரும் என்பதை நீ நம்ப வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமலேயே போகட்டுமே, என்றாவது ஒரு நாள் அதை நாம் விரும்பியதை நாம் வசமாக தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்தது போல நம் கைகளில் நிச்சயமாக அது ஒரு நாள் ஒப்படைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவும் சில மனிதர்கள் இன்னமும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னமும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் இனி ஒருபொழுதும் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ எந்த வகையிலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை விட்டு விடாதே. சாயப்பா தான் வந்து விட்டேன். இவர்களை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்துவதற்கு அப்பா நான் சொல்கின்றேனே, இவர்கள் யார் என்று அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ தயங்கி நிற்க வேண்டாம். எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலக்கம் கொள்ள வேண்டாம். சரி என்றும் தவறு என்றும் ஒவ்வொன்றையும் நாம் பட்ட பிறகுதான் தெரிந்து கொள்கின்றோம். அதற்கு முன்னால் நமக்கு எந்த விஷயங்களும் சரியாக புரிய வருவதில்லை. அதற்கு முன்னால் எந்த விஷயமும் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்ததில்லை. இப்போது இந்த நிலைமையை மாற வேண்டும். ஒரு பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருவது என்னவென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால், நிச்சயமாக இது உன்னை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை நிற்க வைத்துக் கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தேவையில்லாதது எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாம் இனி உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முன்னின்று என்னவென்றும் தெரிந்து முன்னின்று உனக்கான விஷயங்கள் எல்லாம் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக கற்றுக்கொள். யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாதே. யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு தந்திருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்காதே. நான் சொல்கின்ற அடையாளத்தை மட்டும் புரிந்து கொள். இவர்கள் உனக்கு செய்தது பாவமா துரோகமா என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எத்தனையோ நிலைகளை இந்த வாழ்க்கையை நம்மை சுற்றி இருந்து அனுபவிக்க துடிக்கும் நேரம், ஏதாவது ஒரு கஷ்டத்திலும் நமக்கான ஒரு நல்லதை நாம் பெற துடிக்கும் நேரம், அந்த நல்லதை நமக்கு கிடைக்கும் நேரத்தில் சிலர் செய்த பாவம்தான் சில சமயங்களில் நீ சற்று சிந்தித்துப் பார். ஒரு விஷயத்திற்காக அதிகமாக நீ போராடி கொண்டிருக்கிறாய். அந்த விஷயத்தை பெற்றுவிட பல வழிகளிலும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய்.
ஆனால் இது நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் உனக்கு கிடைக்காது என்று தெரிந்த பிறகும் வேண்டும் என்று செய்து வரட்டும் என்று சொல்லி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் சில மனிதர்கள். உண்மைதானே? ஆனால் அதே நேரம் இன்னொரு வகையில் பார்க்க போனால் ஒரு விஷயம், இது நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய். உன்னுடைய முயற்சியினால் இது நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் என்று தெரிந்த பிறகு நீ எப்படியாவது இந்த முயற்சியை கைவிட்டு விட வேண்டும். எதற்காக முன்னின்று உன்னை மேலும் மேலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன் மனதிற்குள் தீமையான எண்ணங்களை இவர்கள் விதைத்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிட வேண்டும் என்ற பல வழிகளிலும் இவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்து உன்னிடம் தேவையில்லாத விஷயங்களை இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய மனநிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அப்பா சொல்ல வந்த விஷயம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலில் வெற்றி கிடைக்கும் என்று தெரிந்தால் வேண்டுமென்றே அதை உன்னோடு இருந்து கொடுப்பதும், அதே நேரம் இதில் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் உனக்கு நல்லது நடக்காது என்று தெரிந்தால் வேண்டுமென்றே உன்னை தூண்டிவிட்டு அந்த செயலை செய்ய முயற்சி செய்ய வைப்பதும், அதன் பிறகு நீ அடைகின்ற தோல்வியைக் கண்டு அவர்கள் சிரிப்பதற்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எதற்காகவும் உனக்கு நல்லபடியாக எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.